இன்னைக்கு 2 சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன். முதல்ல நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. காலையில எந்திரிச்சு சூரிய பகவானுக்கு ஒரு குட் மார்னிங் போட்டுட்டு நம்மளோட புது வரவான பூனைக்குட்டிக்கும் என்னோட கிளிக்கும் சாப்பாடு டைம் தான். பயபுள்ள இன்னும் டர்ரா தான் இருக்கான். அதனால பாலை தொடவே இல்லை. ட்ரைனிங் டைம் ஆனதுனால பாலை வச்சுட்டு ஏன் காஃபி எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். பர்சனல் ட்ரைனிங்கே முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு என்னன்னே தெரியல, கண்ணெல்லாம் ஒரு எரிச்சலாவும் பயங்கர தூக்க கலக்கமாவும் இருந்துச்சு. எடுத்துட்டு போன காஃபி அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே நேரா வண்டியை வீட்டுக்கு விட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே சிறுபுள்ள பாலை குடிச்சிருக்கானான்னு பார்த்தேன். குடிக்கல. கிறிஸ்டோ வர ஏஞ்சிட்டானா, வீட்டுக்குள்ள எவனோ வந்திருக்கான். ஆனா என் கண்ணில் மட்டும் நீ காட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு பால்கனி பக்கமே உட்காந்துருந்தான். சரி ஓகே, பூனைக்குட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோன்னு நம்ம புள்ளைய கிட்ட விட்டேன். ஆனா அந்த பூனைக்கு தெரியாது நம்ம பையன் டாகே இல்லைன்னு. நம்ம அளவு சரியான புல்தடிக்கு பயில்வானு. பூனைக்குட்டியை பார்த்தோன்னே செதறி போய் கால்குள்ள பூந்துக்கணும். அப்புறம் நம்ம கிட்ட ஆட்டிடியூட் பேர்டு ஒன்று இருக்குது. இது பேர் நான் ப்ளூன்னு வச்சேன். ஆனா ஆட்டிடியூட்னு வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுவாப்ல. அவரோட கேஜ் ட்ரேவை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ அவருக்கு டவுட் வேற வந்துடும், நான் கரெக்டா பண்றேனா இல்லையான்னு. ஆனால் நடு ரோட்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாப்ல. நம்ம குட்டி பையன் வேற சாப்பிடல. அதனால பிளிங்கிட்ல இருந்து ஒரு கிட்டன் ஃபுட் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அப்பவும் சாப்பிடல. சரி தண்ணி வச்சு பார்த்தோன்னே பயபுள்ள தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டான். அந்த இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்டனுக்கு அடாப்ஷன் கிடைச்சிட்டாங்க. நாளைக்கு அவர் புது வீட்டுக்கு போறாரு. ஏற்கனவே தூக்க கலக்கத்துல இருந்தனா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள மண்டையெல்லாம் கிறுக்கல் விட்டுருச்சு. சரி ஓகே, ஒரு சின்ன தூக்கம் போடுவோம்னு சொல்லிட்டு தூங்கினேன். ஆனா அது ஒரு பெரிய தூக்கமாகி போச்சு. நான் நல்லா தூங்குறத பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு என் வைஃப் என்ன எழுப்பவே இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆயிடுச்சு. பட் என் வைஃப் அந்த நேரத்தில் லஞ்ச் குக் பண்ணி முடிச்சதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மிஸ் ஆன 8 முட்டைக்கு பதிலாக 4 ஹோல் எக்கா போட்டு ரைஸும் தாலியும் சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு இன்னைக்கு நடராஜா சர்வீஸ் தான். ஆனா ஜிம்ல இன்னைக்கு ஹெவியான செஷன். ஏன்னா இன்னைக்கு ஜெயின் செட்ஸ். செஸ்ட்டுக்கு 4 வேரியேஷன், ஷோல்டருக்கு 4 வேரியேஷன், பைசெப்ஸ்க்கு 4 வேரியேஷன், லெக்குக்கு 4 வேரியேஷன். ஆனா லெக்குக்கு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், மன்னிக்கும். ஆனா நிஜமாலே லெக் போட்டு முடிச்சிட்ட மக்களே. நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி போஸ்டிங் பண்ணேன். நம்ம ஸ்கெடியூல் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தனால ஒர்க் அவுட் ஸ்கிப் ஆச்சு. ஆனா டயட்டை ஸ்ட்ரிக்ட்டா புடிச்சதுனால கண்டிஷன்ல பெருசா சேஞ்சஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? கண்டிஷன் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா என் வாத்தியார் மட்டும் இந்த வீடியோ பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, வாடா தம்பி நான் போடுற உனக்கு தம்ஸ் அப்னுவாரு. கொஞ்சம் டர்ரா தான் இருக்குது. ஒர்க் அவுட் முடிச்சு நேரா வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்னில இருந்து சைக்கிள் யூஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதனால நம்ம நவீன சைக்கிள் எடுத்துக்கின்னு அரப்பட்ல வச்சுக்கினே ஆஃபீஸ் போய் டே முடிச்சாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.